ஹலோ வியூவர்ஸ், உங்களுக்கு ட்ரெயினில் போன அனுபவம் இருக்கா? அப்படி நீங்கள் ட்ரெயினில் போகும்போது ஏதாவது ஒரு அலர்ட் சத்தம் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இல்லை, நான் இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு பயம் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஒரு நாள் ராமேஸ்வரத்தில் மாம்பன் பாலத்தில் கடலுக்கு நடுவில் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு அலர்ட் சத்தம் கேட்குது. இதை கேட்ட ட்ரெயின் ஆப்ரேட்டர் ஏதோ ப்ராப்ளம் போடுன்னு நினச்சி ட்ரெயினை மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ட்ரெயினில் இருந்த மக்களும் ரொம்பவே பயந்து போகிறாங்க. அந்த அலர்ட் சத்தம் கேட்க எல்லாரும் ரொம்ப வேகமாக கட்டி அழ ஆரம்பிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆனால் ட்ரெயின் ஆப்ரேட்டர் மட்டும் ட்ரெயினை மெதுவாக மூவ் பண்ணி நகர்த்திக்கிட்டே போகிறாரு. எல்லாரும் பைக்கில் ஒரு வேளை பாலம் தான் இடிஞ்சு கீழே விழ போதும்னு ரொம்ப பீதி அடைய ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் ட்ரெயினும் ஸ்லோவாக மூவ் பண்ணி பிரிட்ஜை தாண்டி வந்துடுச்சு. எல்லாருக்குமே ஒரே குழப்பமாயிடுச்சு. எந்த ஒரு அபாயமும் இல்லாமல் அலர்ட் சத்தம் மட்டும் எப்படி கேட்டுச்சுன்னு விசாரணை பண்ணி பார்த்ததுல அந்த ஆஃபீஸில் இருந்த யாருமே அலர்ட் பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ யாரு தான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருப்பான்னு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அப்படி என்ன ஷாக்கிங்னு பார்த்தா 2 சின்ன பசங்க தான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த போலீஸ் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி எதுக்காக அலர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்ன பதில் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.